Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. வாழை மீனுக்க வேலுங்க மீனுக்க கல்யாணம், அந்த சின்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலும். எனக்கு தான் ஃபஸ்ட் மிஸ்கின் சார் வச்சார் கானா உலகநாதன். நான் பாடுற பஸ்ஸில் ஒரு அதை ஜாலியாக பாடுவேன், ஹெட்ஃபோன் மட்டும்தான் அவர் பார்த்துட்டு அவர் வாக்கிங்கில் இருந்தார் மிஸ்கின் சார். நான் ரெக்கார்டிங் முடிஞ்சது போட்டு தான் அண்ணே இந்த பாட்டுக்கு நீங்கள் ஆக்டிங் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. கல்யாணம்மா கல்யாணம் கல்யாணம்மா கல்யாணம். வீரமணி ஐயா பாடின அந்த ஐயப்பன் பாட்டெலாம் ஒரு 18 வால்யூம் டிஜிட்டலில் மறுபடியும் நான் பாடினேன். நல்லா ஹை பிச்சு ரெக்கார்டிங்கில் வந்து சிம்பனி தான் பெரிய ரெக்கார்டிங். அதில் நான் அக்ரிமெண்ட் ஆகிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். நான் 7 வருஷம் மியூசிக் படிச்சுக்கிறேன். கானாவிலே வந்து நம்ம வந்து ஒரு தனி நீ எந்த பாட்டு கொடுத்தாலும் நான் பாட்டு போய்ட்டேன். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே. எப்படி இருக்குதா? எவ்வளோ டேக்கப்பு, எவ்வளோ லேண்டிங்கு, எவ்வளோ மிடில், இவ்வளோ இருக்குது. நடுவில் உங்களை காணோம், நிறைய பாடல்களில் உங்களை மிஸ் பண்ணோம். நான் ஃபிலிம்பேர் அவார்டு, கலைமாமணி அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு இதில் கொடுத்தாங்க, சவுத் அமெரிக்காவில் கொடுத்தாங்க. இது ஃபிலிம்பேர் அவார்டு பெரிய அவார்டு, கலைமாமணி அவார்டு இங்கே கொடுத்தாங்க, நம்ம தமிழக அவார்டு. அது சின்ன சின்ன அவார்டு எவ்வளோ அவார்டு வாங்கி. அப்படி இருந்தால் தெரியல, அது என்ன பண்ணுறது, நான் என்ன சொல்கிறேன் சார். அதாவது ஒரு கானான்றது வந்து அது ஒரு முத்திரை குத்திட்டாங்கம்மா கானா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்றைக்குமே வீட்டில் அந்த வாழை மீன் விளக்கு மீன் பாட்டு கேட்டாலே காஸ்டியூம்ஸை தாண்டி உங்களோட அந்த மோஷன் வர அளவுக்கு இன்றைக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கீங்க. ஃபேன் பாயாக இந்த இடத்துல உட்காந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கல சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எப்படி சார் லைஃப் எப்படி இருக்குது, எப்படி போகுது? நல்ல அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படி ப்ரோக்ராம் சின்ன சின்ன படங்கள் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா பெரிய படத்துக்கு இன்னும் சொல்லலை, சொன்னால் அது நம்ம சான்ஸ் கிடைக்கிறப்ப பண்ண போகிறோம், அவ்வளோதான். சார் ஃபஸ்ட்டு இந்த கானான்ற விஷயம் இருக்குல்ல சார், அதில் எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துச்சு? நான் கானா பண்ணணுன்ட்டுருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக்ஸ் இருக்கும்போது கானான்றது சூஸ் பண்ணதுக்கான காரணம்? கானா என்பது வந்து இந்தியில் பாட்டுன்னு அர்த்தம். இந்த கானா வந்து இது எப்படி வேணாலும் பாடினான்னு, அதை எப்படி வேணாலும் பாடலாம் அப்படின்னு அது ஒரு இது ஆகிப்போச்சு. அது எப்படி வேணாலும் கலந்து எப்படி வேணாலும் கலப்படமாக பாடலாம். அதாவது நான் சின்ன வயசில் வந்து எங்கள்கிட்ட சின்ன சின்ன மேடை கச்சேரி, கோயிலுக்கு ஒரு டெத்து வீட்டில் எல்லார் வீட்டும் ஒரு சின்ன சின்ன ஒரு 2 மைக்கு, ஒரு டோலுக்கு ஒரு தபலா, ஒரு ஹார்மோனியம் வச்சு பண்ணுவாங்க. அதில் எனக்கு அப்போதைக்கு ஒரு சின்ன சின்ன சான்ஸ் கொடுப்பாங்க. அப்போ பாடம். அப்போ வந்து ரொம்ப சின்ன பையன், நான் 8 வயசுலேருந்து பாடினாங்க. அப்போ எனக்கு பாடி பாடி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சினிமா பாடல் கேட்பேன். அப்போ பழைய பாடலாம் நல்லா சூப்பராக இருக்கும். டிஎம்எஸ் ஐயா, சீர்காழி, நம்ம ஜெயசுதாஸ் ஐயா, எஸ்பிபி, இவர் மலேசியா வாசுதேவன், பிபி ஸ்ரீனிவாஸ், இவங்களுடைய பாட்டெல்லாம் ஜெயச்சந்திரன், இவங்களுடைய பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப சரி இதை போல் நம்ம பாடணும் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஸ் தான். மிஷ்கின் சாரோட ஒரு படம் அது அங்கே அதில் பாடியிருக்கீங்க, அதில் இன்ஃபேக்ட் நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க. ஸோ அந்த மொமெண்ட்ஸை திரும்ப வாழ்ந்து பார்க்கணும், போய் திரும்பி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. எப்படி கால் வந்துச்சு உங்களுக்கு? பாடகராக போய் பண்ணுறதுன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நடக்கணும் அப்படின்றது. பட் நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க, அதில் 2 ரோலாகவும் பாடகர் அண்ட் ஆக்டர். அது எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படி நடந்தது அது? அதாவது நான் 92 வந்து ரெக்கார்டிங் பிளேயர். 92 அப்போது ரெக்கார்டிங் வந்து அப்போ ஆல்பங்கள் வரும். நான் பிறக்கவே இல்லை சார். வெளிநாடு அதான். அப்போ வந்து மெட்டா ஆடியோ, மவுண்ட் ரோட்டில் மெட்டா ஆடியோ நல்ல ஃபேமஸாக இருந்துச்சு. அதில் பாடினேன். அதில் வந்து நான் பக்தி பாடலும் பாடிக்கிறேன். டிவோஷனல் சாங், ஐயப்பன் பாடல் பாடிக்கிறேன். வீரமணி ஐயா பாடின அந்த ஐயப்பன் பாட்டெல்லாம் ஒரு 18 வால்யூம் டிஜிட்டலில் மறுபடியும் நான் பாடினேன். நல்லா ஹை பிச்சு. அதுக்கப்புறம் வந்து சிம்பனி, அந்த அந்த ரெக்கார்டிங்கில் வந்து சிம்பனி தான் பெரிய ரெக்கார்டிங். அதில் நான் அக்ரிமெண்ட் ஆகிருந்தேன். அதில் ஒரு 5 வால்யூம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். அந்த முதல்ல அந்த பாட்டெல்லாம் கேட்டு மச்சி என்ற படத்தில் டைரக்டர் வசந்தகுமார் எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்துட்டார். அவர் பார்த்தா சாதாரணமாக இருக்கிறாரு. சார் நான் ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், என் படத்தில் பண்ணேன். நான் நம்பவே இல்லை. முதல் படம் தான். உடனே மறுநாள் ஒரு 2 நாள் பொறுத்து ரெக்கார்டிங் எனக்கு கூப்பிட்றாரு. அப்போ தான் நான் உண்மைன்னு தெரிஞ்சேன். ஏஆர் ரஹ்மான் தான், நம்ம ரஹ்மான் சாரோட சிஸ்டர். அவங்க தான் இசை. கும்மாங்க கொக்கரக்க கும்மாங்க, அதான் ஃபஸ்ட்டு பாடினேன். இந்த பாட்டு இப்போ எங்களுக்காக ஒரு 2 வரி சார். அது 2005 நினைக்கிறேன், 2005. அதுக்கப்புறம் வந்து
நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்து வந்து நம்ம கபிலன், இவர் பாடலாசிரியர். அவர் ரொம்ப ரொம்ப ஃபிட். அவரை பார்த்து இவர் கேட்டுக்க மிஸ்கின், அவர் உலகநாதன் சார், அவர் என்ன நண்பர் தான், நான் சொல்கிறேன்னு அவர் ஒரு படம் ஒன்று பண்ணுறாரு. அப்போ தான் என்னை கூப்பிட்டார். சித்திரை மேசரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் தானே பண்ண ஒரு பாட்டு, ஒரு 10 பாட்டுக்கு இது பண்ணார். அதில் ஒரு பாட்டு மட்டும் சூஸ் பண்ணார். அப்புறம் போன ரெக்கார்டிங் போனால் அங்கே எல்லாம் இருக்காங்க. யார், சுஜாதா மேடம், கார்த்திக் சார், ஹரிகரன் சார், எல்லாம் பாடியிருப்பாங்க. அதில் அவங்க காலையிலேருந்து போகிறாங்க. நான் வந்து 6 மணி வரலாம் வெயிட் பண்ணுறேன். ஓகே, காலையிலே போயிட்டு நான் காலையில் போயிட்டேன். ஆனால் போய் ஒரு 10 நிமிஷத்தில் போயிட்டேன். அவங்க என்ன பண்ண, அண்ணனை விட்டு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. பாடினேன். நான் பாடுற பஸ்ஸில் ஒரு அதை ஜாலியாக பாடுவேன். நம்ம ஹெட்ஃபோன் மட்டும்தான் அவர் பார்த்துட்டார். அவர் வாக்கிங்கில் இருந்தார் மிஸ்கின் சார். ரெக்கார்டிங் முடிஞ்சது போனது, அண்ணே இந்த பாட்டுக்கு நீங்கள் ஆக்டிங் பண்ணணும். எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஐயோ சார் என்னால், இல்லைண்ணே நான் என்ன சொல்கிறேன்னே நீங்கள் பண்ணுங்க. நான் அப்போ கூட அந்த நினைக்கவே இல்லை. சரி வீட்டுக்கு வந்து சொன்னால் வீட்டில் எல்லாம் சிரிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா, அவங்க ஒய்ஃபெல்லாம், என் ஒய்ஃபு சிரிக்குது. அதே விட்டு சரி என்ன உடனே சர்ப்ரைஸ் தானே சார், அவங்களுமே டக்குன்னு எடுத்து சர்ப்ரைஸ் தான். சரி நான் எதிர்பார்க்கல. உடனே ஏவிஎம்னு ஷூட் பண்ணான், நைட் மூடு. 3 நாள் ஷூட். அது அந்த ஒரு பாட்டு. ஆமாம், அந்த ஒரு பாட்டு அதை ஒரிஜினலாக படுறது தான் 3 நாள். அப்போ தான் பக்கவாக நல்லாயிருக்கும், சூப்பராக. அதில் 3 நாள் ஷூட் பண்ணோம். அவர் என்ன சொன்னாரோ அதை பண்ணேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணேன். அது ஏதோ ஒரு கடவுள் பண்ணித்தால மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு சார். அது ஒரு டெம்ப்ளேட்டாகவே மாறிச்சு. நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த பாட்டுக்கு அப்புறமா ஒவ்வொரு மிஸ்கின் சார் படத்துலையும் ஒரு கானா பாட்டு இருக்கும், ஒரு மஞ்சள் கலர் புடவை கட்டின ஒரு பொண்ணு இருக்கும். டெம்ப்ளேட்டாகவே மாறி அவர் அது போல் கரெக்டாக பண்ணிட்டார். ட்ரெண்ட் செட்டராகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. எனக்கு கூட மஞ்சள் கலர் இது கொடுத்தாரு. அதே போல் அது அவருடைய ஐடியா. அது அந்த காலகட்டத்தில் சார் நீங்கள் சொல்கிற அந்த வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு சாங் வந்து அந்த காலகட்டத்தில் எனக்கே ஞாபகம் இருக்குது. எந்த ஸ்கூல் போனாலும் அந்த ஸ்கூலில் இந்த சாங் ஒன்று இருக்கும். உங்களை மாதிரியே வேஷம் போட்டு ஒரு குழந்தை வந்து பாடிட்டே வரும். அது வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் பயங்கர ரீச்சு, செம்ம ஹிட்டு. அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபேமிலியாக? ஐயோ, அது மட்டும் இல்லை, நான் எங்கே ஏர்போர்ட்டு போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் போனாலும், எங்கே போனாலும் அந்த ரிங்டோன் தான் இருக்கும். செல்ஃபோன் அது எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த கொரியன் செட்டார் ஒன்று இருக்குது. ஆமாம், எங்கே பார்த்தாலும் அந்த படத்தை பாடினு இருக்கோம். அதை போல் ஸ்கூல் சின்ன சின்ன பசங்க எங்கள் அதை கச்சேரியில் கூட நம்ம பாட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு 2 முறை 3 முறை போய்டுவோம். ஒன்ஸ் மோர்லாம் நான் கேட்கல சார். ஒரு 4 லைன் எங்களுக்காக இப்போ பாடுங்களேன் அந்த பாட்டு. வாழை மீனுக்க வேலுங்க மீனுக்க கல்யாணம், அந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலும், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாலம். ஓ ஓ கல்யாணம்மா கல்யாணம், கல்யாணம்மா கல்யாணம். இதுல எக்கோலாம் போடுறீங்க சார். சார் சீரியஸாக அப்படியே எக்கோ இதில் வருது. அதுதான் நீங்களே போட்ட மாதிரி இருக்கு சார். கடைசியில் ஃபேட் அவுட்டும் போட்டுறீங்க, மிக்சரே கொடுத்துட்டீங்க சார் வாய் மூலியமாகவே. நம்ம கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதான் சார். அண்ட் இன்னொரு பக்கம் நிறைய வேர்ல்டு டூர் போயிருந்தீங்க அந்த டைம். அதை இது முடிச்சதுக்கப்புறமா பல நாடுகள் போய் பாடுறது. உலக நாடுகள் எத்தனையோ ஊர் போயிருக்கிறேன். மலேசியா, சிங்கப்பூர், பெனாங்கு, ஆஸ்திரேலியா, கனடா, துபாய், மஸ்கட்டு, பக்ரைனு, சிலோனில் வந்து ஒரு 7 ஊர் போனேன். கொழும்பு, நீர்கொழும்பு, தலவாக்கலை, கண்டி. இப்போ இவ்வளோ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அங்கே சாங்ஸ் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு இந்த நாட்டில் இந்த மக்கள் கொடுத்த ரிசப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒரு எந்த கண்ட்ரி, எந்த ஒரு மக்கள்? அதாவது எல்லா இடத்துலையும் நம்ம தமிழர்கள் தான், நம்ம தமிழர்கள் தான் இருக்காங்க. மிகப்பெரிய ரசிப்புத்தன்மை அவங்களுக்கு. அது மட்டும் அதாவது என்னுடைய கானா பாட்டு மட்டும் இல்லை, அந்த பழைய பாட்டில் டிஎம்எஸ் பாட்டெல்லாம் கேட்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதையும் பாடுவேன். நான் 7 வருஷம் மியூசிக் படிச்சுக்கிறேன். கானாவிலே வந்து நம்ம வந்து ஒரு தனி 7 வருஷம் மியூசிக் படிச்சுக்கிறேன். முறையாக கற்றுட்டேன். முறையாக 4 வருஷம் கீபோர்டு, 3 வருஷம் ஓக்கல் வாய்ப்பாட்டு படிச்சுக்கிறேன். நீ எந்த பாட்டு கொடுத்தாலும் நான் பாட்டு போய்ட்டேன். இந்த இப்போ கூட போன மாதம் ஒரு படத்துக்கு படிக்கிறேன், ஒன்று ஷூட்டு போடல. அதுபோல் அந்த சினிமா அந்த பழைய சாங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து துள்ளுவதை இளமை, ஆடலுடன் அப்படி தான் கேட்பாங்க. அந்த ஸ்டைல்லாம் இளைஞர்கள்லாம் வந்து தன்னந்தனியாக அதுபோல் ஸ்டைலில் கேட்பாங்க. நான் மலரோடு,
அந்த சிவகாமி மகனிடம் அது போல் சாங்கெல்லாம் கேட்பாங்க, பாடுவேன். நம்மளுக்கு எவ்வளோ மெமரி பவர், எல்லாம் மனப்பாடம் உள்ளே இருக்குது. அப்படி தெரியாத புக் எடுத்து நோட்ஸ் தான் எடுத்து பாட்டு. சார் அந்த மாதிரி தருணங்களில் நிறைய, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடத்துலையுமே தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவ்வளோ போயிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன் அது சார் சொல்லுங்கள். எனக்கு இங்கேருந்து இங்கே கிடச்ச ஒரு அப்ரிசியேஷன் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. மறக்க முடியாது தான் கனடாவில் வந்து அங்கே போயிட்டோம். அந்த மக்கள் வந்து ஈழத்தமிழர் வந்து அவங்க நாட்டு மேலே பாட சொல்கிறாங்க, எங்களுடைய தாய்நாடு மேலே பாட சொன்னோம். எழுதிட்டேன் பாட்டு. ரைட்டர் அண்ட் சிங்கர் எழுதிட்ட போகிற அங்கே தூதரகத்துலேருந்து எனக்கு ஃபோன் வருது. நம்ம கனடாலேருந்து இந்தியன் எம்பசி, அதான் நம்ம இந்திய தூதரகம் அங்கே இருக்குதுல்ல, அது அவங்களுக்கு போயிட்டு நம்ம போனது தெரிஞ்சிட்டுருக்குல்ல, அவங்க பண்ணுறாங்க, சார் உங்களுடைய சாங்கை மட்டும் நீங்கள் பாடுங்க. அவங்க வந்து இலங்கை தமிழ் என்ன சொன்னாங்க, அந்த பாட்டை அப்படியே மச்சு வச்சுட்டு பாடல. அப்புறம் அங்கே வந்து கேட்குறாங்க, ஆனால் சார் நாங்கள் சொன்னோமே அதை பாட்டேன், அச்சம் என்பது மடமையடா, ஒரே ஒரு வரி, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தமிழரின் உடமையடா, அவள்தான். திராவிடரை கட் பண்ணிட்டீங்க. அதுக்கு நான் விசில் பல்ட்டாச்சு, சூப்பராகிடுச்சு. இந்த பாட்டை அப்படி சொல்லவில்லை, அப்படி வச்சுட்டேன். அது ஒரு நல்ல ஒரு இதுதானே, உங்கள் பாட வேணாண்டாங்க தூது, அந்த ஒரு அடி வச்சேன், நம்ம தமிழர் வச்சேன் அப்படின்னு பண்ணேன். அந்த கனடியன் வந்து இவ்வளோ லைட்டு இருக்காங்க. ஒருத்தர் கீபோர்டு 5 கீபோர்டு வச்சுக்கிறாரு, ஃபஸ்ட்டாக வச்சுக்கிறாரு. அவர் நல்ல தமிழ் அருமையாக பேசுகிறாரு. இப்படி 2 பேர் ஆடிங்க வரும், பெரிய ஆள். அந்த ஒரு பாட்டு நல்ல சாங்கு, ஏட்டமுக்கு போட்டு குமுக்கு தரும் கம்மாய் கண்ணா கேளு, நான் துபாய் போன ஆளு, இந்த மஜா பண்ண மாலு, சோக்குன்னா சோக்கு தான், என்ன தொட்டா அடிக்க சாக்கு தான். சூப்பர் சாங் அது சிம்பனி பாடுனது. அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிங்க வராங்க. இங்கே வந்து அந்த ஸ்டேஜில் இருந்து பார்க்குறதுக்கு அது ஒரு 2 காத்தாடி டீல் மேலே போது பாரு. அதுபோல் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருந்துச்சு. அது ஒரு மறக்காத விஷயம். இது ஒரு அண்ணன்ற நேரத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து இறந்துடுறாரு. ஆமாம், மொத்தம் 19 hours ஜர்னிங்க. அதில் 19 hour இங்கே போட்டேன், வெயிட்டிங்கெல்லாம் இல்லாமல். அப்புறம் நான் எங்கள் அப்பா நம்ம மேனேஜர்கிட்ட சொல்லி வீட்டில் நான் சொல்லி எடுத்துகிட்டு சொல்லிட்டேன். நீங்கள் வரல? நான் வரல, மறுநாள் தான் வந்தேன். ஸோ இதெல்லாத்தையும் தெரிஞ்சு தான் நம்ம இங்கே வரோம். கலைக்குள்ளே வர்றமோ நிறைய இழப்புகள் இருக்கும், அதெல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கோம். அப்படிங்கும்போது இவ்வளோ தாண்டி கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றது ஒன்று இருக்குல்ல சார், கலைஞனா அந்த கலைக்கு முக்கியத்துவம். கண்டிப்பாக. அது எதனால் உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்காது கலை? இது கலை என்பது மிகப்பெரிய இதுமா. நான் ஆக்சுவலி வந்து நான் டான் போஸ்கோவில் வந்தேன், வேசரபடி டான் போஸ்கோ, அது தெரியல. டான் போஸ்கோ யூத் சென்டர்லாம் அங்கே வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் இருக்குது. நான் வந்து பாக்ஸர், ஃபுட்பால் பிளேயர், எல்லா கேமும் ஆடுவேன். கிரிக்கெட்டை பேஸ்கெட் பால் மட்டும் ஆட மாட்டேன். அங்கே எல்லாமே இருக்குது, டிடி, டென்னிஸு, செட்டிலுக்கரு, டென்னிஸ், கேரம்மு எல்லாமே இருக்குது. எனக்கு முக்கியமானது வந்து பாக்ஸிங் அண்ட் ஃபுட்பால். இப்போ கூட ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த இசை என்பது தனியாக அதுக்குன்னு ஒரு இம்ப்ரெஸ் ஆகணும், அதை லவ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், எப்படி வரணும், அது என்ன இசை பண்ணலாம், என்ன லிரிக் எழுதலாம், அது போல் ரொம்ப போச்சு. அதாவது 1 மணிக்கு எழுந்துச்சி உட்காந்துக்குவேன். ஒரு சின்ன வரிகள் வந்துச்சு, டக்குன்னு எழுந்துச்சு ஒன்று எங்கள் வீட்டில் என்ன இல்லை ஒன்றும் இல்லை, டக்குன்னு எழுந்துச்சு. அப்புறம் காலையில் வந்து அதை அப்படி ஒன்றாக்கி ஒரு பல்லவி 2 சரணம், அது போலாம் எவ்வளோ கஷ்டம். அதை மூளையை கசிக்க அப்படி சும்மா இல்லை. இப்போ யாராவது படுறாங்க, எவ்வளோ பேர் வர்றாங்க, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். அவ்வளோ நான் ஒரு 58 வால்யூம் பாடிக்கிறேன் ஆல்பம் மட்டும். அதுக்கப்புறம் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். சினிமா வரதுக்கு முன்னாடி 58? ஆமாம். ஓகே, அதான் சொல்கிறேன், 92லேருந்து நான் ரெக்கார்டிங் பண்ணுறேன். சார் இன்னொரு பக்கம் ஸ்கூல் பற்றி பேசியிருந்தீங்க, டான் பாஸ்கோ எல்லாம் பேசும்போது எனக்கு இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்கூல் பருவத்தில் இருந்த சின்ன விஷயங்கள் கேட்கணுன்னு ஒரு ஆசை சார். பாஸ்கெட் பால், கிரிக்கெட் மட்டும் ஆட மாட்டேன், மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸும் விளாண்டுருக்கீங்க, பாடுவீங்க, லிரிக்ஸ் எழுதுறீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படின்னு கீபோர்டு வாசிப்பேன், கீப்லா வாசிப்பேன், ஃபேடு வாசிப்பேன், டோலக் அடிப்பேன். இந்த ஒரு 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 1 இருந்தாலே 50 பேர் 10 பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட 9 ஸ்கில் இருந்திருக்கு. எத்தனை பேர் இம்ப்ரெஸ் பண்ணீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்க ஸ்கூல் படிக்கும்போது? என்ன வைக்கப்படுறீங்க, எப்படி சுற்றி இப்படி வந்துட்டீங்களா? வருவோம்ல சார், எல்லாம் இருக்கணும்ல சார். அப்படிதான் எவ்வளோ இருக்குது. நான் அப்படியெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க ஆனால் பாட்டு பாடி? இம்ப்ரெஸ் ஏதோ 1 2, ஆனால் இருந்தாலும் எங்கள் மாமா பொண்ணு நான் லவ்
லவ் பண்ணி ஆசைப்பட்டு வந்து நான் கட்டிக்கிட்டேன். அவங்களுக்காக எழுதின பாட்டு ஏதாவது இருக்கா சார்? அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உனக்காக நான் எழுதுன அந்த பாட்டு, உனக்காக பாடுற அந்த பாட்டுன்னு? அவங்க எந்த பாட்டு பண்ணாலும் ரசிப்பாங்க. ஒரு பாட்டு ஒன்று சும்மா எழுதினேன். ராட்டினோ ராட்டினோ குதிரையான ராட்டினோ 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 மயிலுமானு ராட்டினோ எங்கள் அத்தை மக அண்ணு கிளிய ராட்டினத்தில் உட்கார வச்சு சுற்றி சுற்றி காட்டணும். நல்லா இருக்கும். ஒரு கல்யாண பாட்டு இது. உங்கள் ஆசைகளை பாட்டாக சொல்லிட்டீங்க. இது பாடினது நீங்கள் லவ் மேரேஜ் தானே சார்? நீங்கள் லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு? அதான் சொந்தமாக பொண்ணு, ஒரு சின்ன லவ். அந்த லவ்வோட பாடல், இந்த பாடல்லாம் காரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா எந்த பாட்டு பண்ணாலும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் பாடும்போது இருந்த கானாக்கும் இன்னைக்கு சென்னை மக்கள் பாடிட்டு இருக்கிற கானாக்கும் இருக்கிற சேஞ்சஸ் ஆர் எந்த விதத்தில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வேறு. அப்போத்தி அந்த காலத்தில் வந்து நாங்கள் கேசட் பாடிட்டு தான் பண்ணோம், ஆல்பம் பண்ணிட்டு தான் பண்ணோம். நான், புளியந்தோப்பு பழனி, எழும்பூர் அந்தோணி, சிந்தை புண்ணியர், குயில்தோப்பு அருண், நொச்சிநகம் குமார், சிந்தை ரவி, இவங்கெல்லாம் வந்து ஸ்டேஜை போட்டு நல்லா சூப்பராக பாடுவோம். நல்ல லைட் மியூசிக்கில் எக்கோ மைக் மிக்சர் வச்சு பாடுவோம். இப்போ அது போல் இல்லையே. அப்போ அந்த வார்த்தைகள், அந்த உச்சரிப்பெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த டியூன், அந்த ராகம் தான் மெயின். இப்போ நான் பாருறேன், இப்போ இவங்க பார்த்தோன்னா எல்லாம் ஒரே இதுவாக இருக்கும். ஏன்னா அவங்கள என்ன சொல்கிறது, அவங்க அப்படி தான் பாட முடியும். புரியுது. இப்போ புரியுதா சொல்கிறது? இப்போ நான் சொன்ன அதை கேமில் ஏற்றின்னு சொன்னேன். இப்போ ஃபுட்பால் வந்து பூட்டு கட்டணும், பாக்ஸிங்னா க்ளவ் போடணும், ப்ளஸ் போடணும். அதுபோல் அந்தந்த பாட்டுக்கு அந்தந்த டியூன், அந்தந்த இது இருக்குது. அண்ட் இந்த சோஷியல் மீடியா டிஜிட்டல் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல சார்? இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் நிறைய பேர் பாட்டு பாடி போடுறாங்க, கவர் வெர்ஷன். அதான் எவ்வளோ பேர் வர்றாங்களே. அதாவது இந்த கானா என்பது வந்து எனக்கு தான் ஃபஸ்ட் மிஸ்கின் சார் வச்சார், கானா உலகநாதன். அதான் சொன்ன கானானா பாட்டுன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் போட்டுங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் பாடுறது வந்து இன்னும் அவங்க நல்லா வரணும். இப்போ நான் சொன்ன போல் நான் அதான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எப்படி எழுதணும், ஒரு பாட்டு பாடுறதுக்கு என்ன டியூன் அமைக்கணும், இப்படியெல்லாம் பண்ணோம். அவங்க வந்து ஒரே அவங்களுக்கு தெரியலையா, அவங்களுக்கு தெரியல, அதான் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், ஒரே ராகமாக இருக்கிற போல இருக்கும். ஒரே மாதிரி எல்லா டியூனும் ஒரே மாதிரி. 7 சுதி இருக்குமா, 1 2 1 1 2 2 3 3 இல்லை, 4 4 5 5 6 7 லாஸ்ட். அதான் 7 ஸ்வரம். அதில் வந்து அந்த டியூன் என்ன இருக்குது அதை தான் நிற்பாங்க. இவங்க அப்படி இல்லை, அவங்க ஏதோ ஒன்று பாடுறாங்க. அவங்க நல்லா வரணும், எனக்கு அதுதான் ஆசை. எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான். அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதனா ஒரு சின்ன ஒரு மியூசிக் கற்றுக்கணும், ஒரு பாட்டு கற்றுக்கணும், இல்லை ஒரு சினிமா பாட்டை போட்டு கேட்கணும். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடர் ஆன்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். எப்படி இருக்குது? எவ்வளோ டேக்கப்பு, எவ்வளோ லேண்டிங்கு, எவ்வளோ மிடில், இவ்வளோ இருக்குது. உங்களுக்கு கான்சர்ட்லாம் மைக் கொடுப்பாங்களா சார்? இல்லை நீங்கள் எப்படி ஸ்டேஜ் மேலே நின்று பாடிடுவீங்களா? நம்மளுக்கு தெரியுமா அது? இது மாதிரி நம்ம கேட்டதான் பாடிடுவோம். நம்ம தான் மியூசிக் பிடிச்சிக்கிறோமே. அதுபோல் சினிமா பாட்டுங்க எவ்வளோ, இது போல் சினிமா பாடங்கள்லாம் பாடிட்டாங்கன்னா இது ஈஸி. இந்த ஸ்டுடியோவில் எதுவும் எக்கோ அடித்ததே இல்லை சார். இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம். டக்குன்னு ஒரு செகண்டில் அப்படியே தேட்டருக்கு கொண்டு வந்து கர்ணன் படத்தை ரீரிலீஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக கோப் தமிழ் டிவி சேனலில் பாடிக்கிறேன், அதை வேல்டு சேனல் கேட்டிங்களா? அம்முல கண்டி மால். அதில் வந்து இவங்கெல்லாம் பாடுறாங்க. நான் 7 வருஷம் நான் மியூசிக் படிச்சுக்கிறேன் அப்படின்னு அதில் காட்டிக்கிறேன். அதில் ஸ்வரம் வச்சுருப்பேன். சரிகம பத நீசா நீ சரி தனித பத மகரி கரி சா, சிந்து பேர் ராகம். அந்த ஆரோகணம் அவரோகணம்
ஆரோகணம் அவரோகணம் இதில் தான் இது உள்ளதாங்க இது பாட்டு. அது என்ன சார் அரக்கோணம்னு எதுவும் சொன்னீங்களா? ஆரோகணம்னா மேலே போகணும், அரிகவ பதனி சா சா அங்கே போகணும், அது வரலாம். அதுக்கு மேலே போக முடியாது. அதே போல் கீழே வந்து அது எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ தான் போக முடியும். இது தெரியாதான் பாட முடியும். இதில் தான் அந்த பாட்டு அமுல் கண்ணி ஆளுமா தஞ்சாவூர் தவுளுமா நீ தஞ்சாவூர் தவுளுமா பட்டம் அடை கொலுசு வேணுமா அடி பட்டம்மா என் கெட்டியான மனசு வேணுமா. எப்படி ஒரு எளிமையான கதை முடிச்சு டக்குன்னு ஒரு சாங்கில் முடிச்சிடும் லவ் ஸ்டோரியவே. இப்போ இந்த ஆரோகணம் அவரோகணம் அந்த எண்ணெய் டூன்னு என்ன ராகம் அது வந்து வச்சு இதை பார்க்க நல்ல ஹிட்டு. அண்ட் திரும்ப அந்த கேள்விக்கு வரணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இந்த டிஜிட்டல் மீடியா இன்றைக்கி இருக்க யூடியூப் அந்த சென்சேஷன்லாம் இருக்கும்போது நீங்கள் பாட்டு பண்ண அந்த காலகட்டத்திலே அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்நேரம் உங்களோட ரீச் இன்னும் அதிகமாக இருந்திருக்குன்றது என்னோட தனிப்பட்டது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார்? எனக்கு நான் பாடிட்டு இருக்கிற அந்த காலத்தில் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் இருந்ததுன்னா நான் இன்னும் ரீச் இல்லை. அப்படி இல்லைம்மா, அப்படியெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் நம்ம தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெக்கார்டிங் அடிச்சிச்சு, நம்ம கச்சேரிங்க வந்துச்சு. அப்படி அந்த இதுவும் இல்லை. இப்போ வந்துடும் தான், இப்போ இது வந்துடும் தான் எல்லாம் பாடுறாங்க. தெரியுதா? நானும் பாடுவேன். இப்போ பாக்ஸிங் வந்து லெசன் தெரியணுமா, 1 to 1 ஊக்கு அப்பர் கட்டிங் இது தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியும், இல்லை சண்டை போட முடியுமா? அதுபோல் தெரியணும் அந்த டியூனு. அதுக்கு தான் இந்த இந்த பாட்டை பாடி காட்டினேன். அது எவ்வளோ அப் மிடில் டேக்கப் ஆகுது, எவ்வளோ அந்த இது கீழே ஊது 100, அதுபோல் அவ்வளோ இருக்குது ஒரு சாங்கில். நம்ம பாடுறதுன்னா எப்படி ஓனாலும் பாடலாம். இப்போ நீ கூட பண்ணலாம், ஒரு எல்லாம் பாடலாம். இப்போ அப்படி ஆகி போச்சு. இப்போ இது இருக்கும். ஆமாம் சார், நானே சிங்கர்னு சொல்லிக்கலாம் வெளியே. ஆட்டோ டியூன் போட்டோன்னா முடிஞ்சு. அதை நம்ம தப்பாக சொல்ல, இன்னும் நல்லா அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து. சார் உங்களோட ஃபேவரட் கானா சிங்கர் யார் சார்? யார் புது ஆளுங்களே? புதுசாகனு சொல்லலாம். அந்த காலத்தில் எல்லா மொத்தமாக நல்லா பாடுறாங்க சார். அப்படிலாம் சொல்லி எஸ்கேப் போகக்கூடாது. ஒருத்தர் 2 பேராக நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இவங்கள பிடிக்கும், இந்த சாங் எனக்கு பிடிக்கும் அப்படி. இப்போ நம்ம புண்ணியர் இருந்தார், பயணி இருந்தார், அதான் எங்கள் செட்டு. அவங்க நல்லா இப்போது எல்லாம் நல்லா பாடுறாங்கம்மா. அதை நம்ம அவங்களை இது பண்ணக்கூடாது. நான் கானா கோயில் பாட்டை நடுவராக இருந்தேன், நான் தான் மெயின். அது பார்த்தீங்களா கானா கோயில் பாட்டை? பார்த்துருக்கேன் சார். என் கூட ஃபஸ்ட்டு தேவான் இருந்தார், அடுத்தது கங்கை அம்மர் இருந்தார், அதுக்கப்புறம் சபேசன் இருந்தார். அது நான் தான் மெயின். அப்போ கூட வந்து அவங்க தப்பாக பண்ணால் கூட கொஞ்சம் அந்த டியூன் இல்லாமல் ஸ்கேல் கம்மியாகுது, நல்லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். நீ நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள், ஒரு என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சிடும். ஏன்னா அவங்க மனசு புண்படுத்துகிற போல ஆகிடுமா. சார் இன்னொரு பக்கம் இந்த சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கோக் ஸ்டுடியோ அசோசியேஷன்றது ஒரு பெருமையான விஷயம் சார். ஆமாம், ஏன்னா பெரிய பெரிய ஆட்களும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. கோக் ஸ்டுடியோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் மாதிரி தான் நான் பார்க்குறேன் வெளியிருந்து. அது உங்களுக்கு கிடச்சிருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷம். அதுவுமே எல்லாம் நண்பர், நம்ம அறிவு தம்பி இருந்தார், நம்ம அறிவு, நம்ம ஷான், அது இசையமைப்பாளர் ஷான் ரால் அவர் போக்கு. இதுலேயே வந்து இது எடுத்தாங்க எல்லாம் வந்து ஒரு 20-25 பாடல்கள் வந்தாங்க காணாமல். அவங்கள செலெக்ஷன் பண்ணாங்க. நானும் பண்ண சரி நானும் கொண்டு நம்மளை தான் பண்ணாங்க. நம்மளை பண்ணாங்க. ஒரு அம்மா திருநங்கை, அவங்க நம்ம கூட ஒரு டூயட்டு, நானும் அவங்கள தான் பண்ணோம். அதில் செலெக்ஷன் நடந்துச்சு. அதில் நீ வர நான் வரேன் எவ்வளோ பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்க முக்கியமான ஒரு 25 பேர் 30 பேர் எடுத்தாங்க. அதில் நம்ம அங்கே தெரியல. புரியுது. அதே போல் ஃபோக்கில் வந்து புஷ்பவனை குப்சன் பண்ணேன் என் கூட. இப்போ லேட்டஸ்ட்டாக சின்ன பொண்ணு படிக்கிறாங்க அது மதுரை சின்ன. ஓகே. ஏன்னா அதில் தெரிஞ்சிடல அந்த குவாலிட்டி. சார் இப்போது இந்த பாடல்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு உங்களை காணோம் சார். ஏன்னா ஒரு பாயிண்டில் நாங்கள் ரசிக்க ஆரம்பித்தோம், கொண்டாடுறோம், உங்கள் பாட்டு எல்லாம் வைப் பண்ணாமல் இருந்தது கிடையாது. நடுவில் உங்களை காணோம், நிறைய பாடல்களில் உங்களை மிஸ் பண்ணோம். அப்படிங்கும்போது இந்த கேப் எதனால் விழுந்தது, ஏன் உங்களை எனக்கு தானே, அதுதான் எனக்கு தெரியல. அதனால தான் சார் இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நம்ம என்னதுமா சொல்கிறது, நம்மகிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. நான் அந்த கானா பாட்டு பண்ணல, எந்த பாட்டு கொடுத்தாலும் நான் பாடிட்டு போய்டுவேன். அது நம்ம அதை வாய்ப்பு வந்தால் நான் பண்ணேன். நானும் எவ்வளோ பேர் கேட்டேன், எவ்வளோ பேர் அன்னைக்கு சொல்கிறேன்னே, அவ்வளோதான். ஆனால் அது என்னன்னு தெரியலையே. நான் சவுத் இந்தியா அவார்டு, நான் ஃபிலிம்பேர் அவார்டு, கலைமாமணி அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு இதில் கொடுத்தாங்க, சவுத் அமெரிக்காவில் கொடுத்தாங்க. இது ஃபிலிம்பேர் அவார்டு பெரிய அவார்டு, இது கலைமாமணி அவார்டு இங்கே கொடுத்தாங்க, நம்ம தமிழக அவார்டு.
அது சின்ன சின்ன அவார்டு எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன். அப்படி இருந்தால் தெரியல, அது அது என்ன பண்ணுறது, நான் என்ன சொல்கிறது சொல்லு. இல்லை எதனால் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் பர்சனலாக? நம்ம என்ன சொல்ல முடியும்? அதை பாடகர் அதிகம் வந்திருக்காங்க, இவங்களாம் எவ்வளோ பேர் பாடுறாங்க. அதாவது ஒரு கானான்றது வந்து அது அது ஒரு முத்திரை குத்திட்டாங்கம்மா கானா. இப்போ கானானா அது ஒரு தனியாக ஆயிடுச்சுல்ல, இது ஒரு ஒரு குரு அது போல் ஆயிடுச்சு. இந்த கானானா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாமே அதில் அப்படி ஒன்றாயிடுச்சு. ஒரு பக்கம் பார்க்கும்போது கானா ரொம்ப லிரிக் வைஸாக இருக்கட்டும், சாங் வைஸாக இருக்கட்டும், பாடுறது எல்லாத்துலேயுமே வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செலிப்ரேஷன் நான் பார்க்குறேன் சார். நிறைய பேர் சொல்கிறதுமே அதுதான். பாடல் மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சந்தோஷமாக நம்மள அறியாமல் சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான் கானா அப்படின்ற ஒரு பக்கம். அதுதான் இப்போ நம்ம தேவான போட்ட சாங்கெல்லாம் நல்லாயிருக்கும், இப்போ நாங்கள் பாடின பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போல்லாம் இப்போ பாடின பாட்டு அதாவது சரியாக வந்து மக்களுக்கு வந்து அதே விரும்புகிறாங்க அவ்வளோ. நம்ம இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் அது ஒரு தரவாக கொடுக்கணும், நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும். குவாலிட்டியாக கொடுத்தா நல்லது. ஏதோ நம்ம பாடுற ஏதோ ரெக்கார்டிங் கிடைக்கிறது, இது கிடைக்குது அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அதை சார். அண்ட் உங்களோட டிஸ்கோகிராஃபின்னு எடுக்கும்போது நிறையா ஹிட் சாங்ஸ் இருக்குது. அதில் இங்கே பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு சொல்லினே இருந்தது, எப்படியாவது அந்த பாட்டை பாட வச்சுருங்க அப்படின்ட்டு. ரோஸ்மேரி பாட்டு இங்கே 2 கேமரா போட்டிருக்கோம், அதை தாண்டி வீடியோ எடுத்தது. அதாவது இந்த பாடலில் வந்து நீங்கள் சொன்ன போல் தான் அதை இடையில கேப் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அப்போயே வந்து அவர் நம்ம மதிப்புக்குரிய நம்ம டைரக்டர் தங்கர் பச்சான் அவர் எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு இந்த பாட்டு. நான் உலகநாதன் உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன் ரொம்ப நாள் சொன்னார், ரொம்ப நாள் சொல்லியிருந்தார். டக்குன்னு கூப்பிட்டு பள்ளிக்கூட என்ற படத்தில் பாட்டு நான் தான் எழுதினேன். அது ஒரு எளிமையான கதை தான். அந்த பாட்டு என்னையும் நடிக்க வச்சார். அதுவும் நல்ல மிகப்பெரிய ஹிட்டு. அது அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி எடுத்து வச்சுக்கிறேன். எம்ஜிஆர் சார் மாதிரியே வந்துருக்கு. ஆமாம், எம்ஜிஆர் சார் மாதிரி. அது வந்து எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். அது அவருடைய ஸ்டைலில் நடிச்சது. ஆனால் நல்லா இட்டு நல்லா இப்போ கூட அது பேசுகிறாங்க, நல்லா இருக்கும். சுஜா நாயுடு நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு தத்ரூபமாக பண்ணியிருப்போம். நான் கூச்சப்பட்டேன் அதுக்கு. அப்புறம் நான் சுஜா சொல்லி, ஐயோ கானா நீங்கள் என்ன பண்ணி அழகாக பண்ண 2 வரி எங்களுக்காக. ரோஸ்மெரி நீ ஒரு ஜூஸ் மரி, உன் பியூட்டிக்கு நான் தான் சரண்டர் அடி, நம்ம ஜோடி சேர்ந்தால் சூப்பர் அடி. ரோஸ்மெரி அடுத்தது வாங்க வரணும்ல சிம்பிள். ஒரு ரீமேக் தானே சார் அது? பழைய எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு. ஆமாம், எம்ஜிஆர் பாட்டு தான். நானும் அது ஒரிஜினல் ஸ்கேல் 4, நான் 5 பாடிக்கிறேன். ஒரு சுஜாதி ஒரு சென்டிமீட்டர் ஏற்றிட்டீங்க நம்ம இது காட்டணும்ல சார். அந்த பப் சாங்குக்கு ஒரு இங்கிலீஷ் லிரிக்ஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தீங்க, அதையும் பார்த்தியா? அது ஒன்றும் ரிலீஸ் ஆகலாமா? அது வந்து சிவானி என்ற ஒரு படம். அது நம்ம டைரக்டர் கூப்பிட்டு பண்ணார். அது மியூசிக் வந்து 3 பேர் பண்ணியிருப்பாங்க, மலையாள மியூசிக். ஓகே பண்ணாங்க, அது கூப்பிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு பாடுறது வந்து தமிழ் தான். ஃபஸ்ட்டு தமிழ் டியூனு, ஒரே டியூனு நம்ம தான். அது ஃபஸ்ட்டு சார் ஒரு தமிழில் பண்ணோன்னா, நானும் ஒரு பாம்பே கேர்ள். ஏர்போர்ட் எதிர்க்காதுன்னா பெனிமில் அதில் ஷூட்டு எதிர்க்க அருமையாக பண்ணாங்க. அதனால பெரிய பட்ஜெட்டு. அது பாம்பே கேர்ள்னால வந்து அதில் வந்து ஒன்று சொல்லிடுறேன். அது தமிழ் எப்படி அது தமிழில் வந்து கம் 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 கருப்பு லேடி கால கொஞ்சம் இழுத்து வாடி ஜோராவா ஏண்டி, கப்பல் ஏறி போல ஆண்டி, நீ ஜோராவா ஏண்டி, கடலில் மிதந்து போல ஆண்டி, கலகலக்கும் குயில் நீ போதை ஏத்த மயில், உமே நீ அழக பார்த்தாக்கா கிளியோ பட்ரா ஸ்டைலு. அது தமிழில். இது அப்படியே பப்பு சாங்கு நம்ம கேண்டி கிளப்பில் நாகேஷ் தேட்டரு பேக் சைடு, அது அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அதில் எடுத்தோம் ஒரு நாள். அதுவும் 3 கேர்லு எனக்கு சருகு ஊற்றி கொடுப்பாங்க, ஸ்டைலான கோட் சுட்டு போட்டுன்னு. அது டான் கேங்ஸ்டர். ஆமாம், சூப்பராக இருக்கும். அதில் இங்கிலீஷில் எழுதின அப்படின்னு தான் உடனே அவங்க ஒன்று சொன்னாங்க. நான் கம் 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 பிளாக் லேடி ஷேக் யுவர் செக்ஸி பாடி டோன்ட் டு வெரி டியர் சிப்பே ஐஸ் கோல்டு பியர் டோன்ட் டு வெரி டியர் யுவர் மை சூப்பர் ஸ்ட்ராங் பியர் Take to tequila, you shake like Shakira, you drink French wine, the party rocking fine. எப்படி சார் இது டியர் பியரு டக்கிலா ஷக்கிலா? உடனே அந்த நேரத்துக்கு வந்துட்டு உடனே எதுனா பண்ணணும்.
இது முடிஞ்சது, அது ஒரே நாள் ரெக்கார்டிங் இந்த 3 படம். இன்னொரு படம் தெலுங்கில் டப்பிங் பண்ணுறாங்க. இதே டியூன்னு தெலுங்கு எப்படி நம்மளுக்கு தெரியும். அது தெலுங்கு ரைட்டர் வந்தார், அவர் சொன்னார், அப்படியே தமிழில் அப்படியே எழுதிங்க. அந்த உச்சரிப்பு அந்த பா வந்தால் பி போட்டுக்குவேன், பா அப்படி வந்தால் பி, ஹவ் அப்படி வந்து ஹெச். அதான் என்னுடைய இதுக்கு நல்ல அப்படி இங்கிலீஷ். ஓகே. அந்த தெலுங்கு படம் எப்படின்னா, కమ్ 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 చిలిపి జాన కన్నులోన వనపువోన కన్ను కొడితేయా చూపుక జారిపోయాని నీ జోరే చూశాక లవ్వుల మునిగిపోయానే నడకలలో గొడుగు నీది ముద్దులొలుకు పలుకు నీ మేని అంతమంటే అది కిలోపత్ర తణుకు. ஸ்பாட்டிஃபை பிளேயர் மாதிரி நான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண அந்த லாங்குவேஜ் வெளியே வருது சார். டியூனு 1, லாங்குவேஜ் 3. சரி, இப்போ அடுத்தடுத்த படங்கள் ஏதாவது ஒர்க் இருக்கா சார்? எந்த படங்கள் அது சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன படம் பண்ணி சின்ன பட்ஜெட். அது ஒரு 6 படம், ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகல. அதெல்லாம் ஒரு பாட்டு நடிச்சிருக்கேன், வந்தால் நல்லாயிருக்கும். நன்றி சார், ரொம்ப நன்றி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.